எவ்வளோ பாட்டி தராங்க? 200 ரூபாயா? சாப்பாடு எதுவும் கொடுத்தாங்களா? ஒன்றும் கொடுக்கலையா? சமூக வலைதளத்தில் எழுதுகிற ஊப்பிக்கும் 200 கொடுக்குறீங்க, அந்த பாட்டிக்கு 200 கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டும் நிறைய சம்பாதிக்கிறீங்க, கொஞ்சமாவது ஏற்றி கொடுக்கக்கூடாது, அவங்க 200 தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போய் அதே கடையில் அல்வா சாப்பிட்ட ஃபோட்டோவையும் நேற்று அல்வா சாப்பிட்ட ஃபோட்டோவையும் போட்டு சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கிறார். நீங்கள் போய் அல்வா துண்டுறது எதுக்கு சார் இன்டெலிஜென்ஸ் ஐஜியை கூட கொண்டு போகிறீங்க? நான் இதை நகைச்சுவைக்காக சொல்ல எனக்கு கோபம் வருது. நெல்லை அல்வா உலக பிரசித்தம், அதை விட மத்திய அரசு மாநிலங்களுக்கு கிண்டித்தரும் அல்வா பிரசித்தம்ன்ட்டு பேசிட்டுருக்கிறார். சிஎம்ஐ பார்க்க போகிறீங்க சங்கர் அப்படின்னு சொன்னோன்னே கடகடன்ட்டு பேசி இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறேன். குயிக்காக சிஎம்கிட்ட என்னென்னு சொல்ல முடியும்ன்ட்டு. எந்த பிரச்சனையை ஆரம்பித்தாலும் அது ஒன்றும் இல்லைங்க, பிஜேபி அப்படி தாங்க சொல்லும். சார் நீங்கள் சிஎம் நல்லா பண்ணுறீங்க, அதிகாரிகள் நல்லா தான் வேலை செய்கிறாங்க ஆட்சியில். அடுத்த செகண்டு சார் இது பாட்டாளி மக்கள் கட்சி பாமகன்னா இப்படி தான், அவங்களுக்கு வேறு வேலை இல்லை சார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிஜேபி அப்படி தாங்க பண்ணுவாங்க. முடிஞ்சு நான் கேட்டது இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன். இது மாதிரி ஒரு 5 விஷயம் பேசின உடனே அவரோட பதில் கேட்டு நான் நோட்டை மூடி வச்சிட்டேன். வேறு என்ன பேசுவீங்க? நமக்கு நாம திட்டம் பற்றி பேசணும்ல. நம்ம அப்போ போய் அதே கடையில் அல்வா சாப்பிட்ட ஃபோட்டோவையும் நேற்று அல்வா சாப்பிட்ட ஃபோட்டோவையும் போட்டு சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு அவர் போட்ட ஃபோட்டோவை பார்க்கும்போது அவர் மட்டும்தான் நின்று கொண்டு இருப்பது போல் தெரிந்தது. அதற்கு பிறகு பார்த்தால் இன்று காலை தமிழக அரசின் செய்தி விளம்பரத்துறை இருக்கு இல்லையா, டிஏபிஆர், அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க சிஎம் அல்வா கடைக்கு போனார் அப்படின்னு. அதன் பிறகு அங்கே பகிரப்பட்ட அந்த படங்களில் பார்த்தால் கூட வந்து அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் இருக்கிறார், உளவுத்துறை ஐஜி திரு செந்தில்வேல் அவர்கள் இருக்கிறார். அந்த ஒரு உளவுத்துறை ஐஜி திரு செந்தில்வேல் அவர்களின் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம பேசணும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ரோல் என்னன்றது நம்ம நிகழ்ச்சியில் பேசினப்போ, அந்த நமக்கு நாமே திட்டத்தை திரு சுனில் கனுகுல் அவர்கள் வடிவமைத்திருந்தார்னு சொல்லும்போது அங்கே எந்தெந்த பாயிண்ட்லாம் முடிவு பண்ணிருப்பாங்க. சார் நீங்கள் நேரம் இங்கே வரீங்க, இந்த இடத்துல மசால் வடை திங்கிறீங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து உளுந்த வடை சாப்பிட்றீங்க, அப்புறம் வந்து கிராம சபை கூட்டத்தில் இப்போ 4 நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்கார வச்சுருப்போம். அவங்கள எந்திரிச்சு ஸ்டாலின் ஐயா நீங்கள் எப்போ ஆட்சி முதல்வர் ஆவீங்க ஐயான்னு பேச வைப்போம். நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும்னு நீங்கள் சொல்கிறீங்க, 2-3 டேக் வாங்காதீங்க, ஒரே டேக்கில் முடிச்சிடணுன்ட்டு இது அப்போ பண்ணுவார். இப்போ நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, 1000 வேலை இருக்குது. நீங்கள் போய் அல்வா துண்டுறது எதுக்கு சார் இன்டெலிஜென்ஸ் ஐஜியை கூட கொண்டு போகிறீங்க? நான் இதை நகைச்சுவைக்காக சொல்ல எனக்கு கோபம் வருது. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இங்கே நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளைக்கு ஒரு ட்வீட்டு இல்லை 2 நாளைக்கு ஒரு ட்வீட்டு போட்டு கொண்டிருந்தவர் இப்போல்லாம் ஒரு நாளைக்கு சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக மட்டும் 3 ட்வீட்டு போடும் அளவுக்கு நாட்டில் ரொம்ப மோசமான குற்றம் அவருக்கே வேலை வைக்கிறாங்க. நீ காலை 8 மணிக்கு ஒரு ட்வீட்டு, ஃபஸ்ட்டு ட்வீட் வந்து இந்த ஒரு ரயிலில் கர்ப்பிணி பண்ண அது ஒன்று ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த ஸ்கூலில் ஆசிரியர்கள் இது வந்துக்கிட்டு இருக்கு. இதை விட முக்கியமாக நம்ம 2 பேரும் விவாதித்தோம். குற்றச்செயலில் ஈடுபட்ட 75 பங்களாதேஷை சேர்ந்த குற்றவாளிகள் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. அவங்கள சிறப்பு முகாமில் வைக்கணும், காணாதவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இது போக தொடர்ந்து என்ஐஏ அமைப்பு தமிழகத்தில் ஐஎஸ் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்னு பல இடங்களில் ஒரு 10 நாட்களுக்குள் 2 சோதனைகளை நடத்திவிட்டார்கள். அந்த 2 சோதனைகளின் முடிவில் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். இது என்ஐஏ இதை விசாரித்தாலும் தமிழ்நாட்டில் தானே இது நடக்குது. அப்போ இது நம்ம வேலை இல்லையா? இது போக மத கலவரம் உருவாகக்கூடிய சூழல் மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது உளவுத்துறையோட மிகப்பெரிய தவறு. நவாஸ்கனி எம்பி அங்கே அனுப்பி இந்த பஞ்சாயத்தை உருவாக்குனதே இந்த அரசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க சின்ன பிரச்சனையாகும்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஆரம்பித்து விட்டாங்க, அது பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நீங்கள் பிஜேபி ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதெல்லாம் பார்த்தா முருக பக்தர்கள் இது எங்கள் உரிமைன்னு இப்போ இன்னும் ஒன்று சாமி கும்பிட வேணான்னு சொன்னாங்க, அதை இஷ்யூ ஆக்குறாங்க. பிஜேபின்னு அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொறி போதும், சொன்னேன் நான், ஒரே ஒரு பொறி போதும் இது பற்றிக்கிறதுக்கு. இது இருந்துகிட்ருக்கு. இன்டெலிஜென்ஸ் ஐஜி இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு சிஎம் அல்வா சாப்பிட்றத வந்து அவரோட மனைவி போல் அருகில் இருந்து அப்படியே புன்முறுவலோடு பூரித்து போய் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன்னா இன்டெலிஜென்ஸ் ஐஜிக்கு இது சாதாரண விசிட்டு தானே பார்த்து. செக்யூரிட்டி எஸ்பி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் போனால் போதாதா? நாடு எப்படி குட்டிச்சவர் ஆகிட்டுருக்கு சிஎம்க்கு கீழேன்றதை நான் சொல்கிறேன். இவர் இது போன உடனே அந்த இருட்டு கடை அல்வாவுக்கு ஒரு எக்ஸ் ஹேண்டில் இருக்கும்ல, அவங்க நான் இப்போ நார்மலாக வந்து ஒரு நகை கடையை இல்லை ஒரு கடைகளை திறந்து வைக்க
ப்ராடக்டை விற்கிறதுக்கு விளம்பர மாடல் கூப்பிடுவாங்க இல்லைங்களா? நடிகர் மற்றும் நடிகைகளை கூப்பிடுவாங்க. ஆடை வடிவமைப்புக்கெல்லாம் அதுக்குன்னு விளம்பர மாடல்கள் இருப்பாங்க. ஒரு அல்வா கடைக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரே விளம்பர மாடலாக இருக்கிறது அந்த கடைக்கு எவ்வளோ பெருமை. எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது, அதனால தான் முதலமைச்சர் நேராக வந்து இங்கே அல்வா தூண்டுறாரு அப்படின்னு அந்த கடையில் முதல்வர் வருகை தந்தது எங்களுக்கு பெருமைன்னு. நான் ஆட்சியாக பண்ணின்னுக்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்கள் ரயிலில் ஒரு பெண்ணை வந்து எவனோ ஒருத்தன் மன வளர்ச்சி குன்றியவன் சீண்டியதற்கு முதல்வர் பொறுப்பாக முடியாதுன்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்து பாலியல் சம்பவங்கள் நடக்குது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஆரம்பித்து வரிசையாக இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. பொம்பளை பிள்ளைங்களை ஈசிஆரில் விரட்டுறாங்க, திமுக கொடி கட்டியிருக்கான். அது சமூக வலைத்தளங்களில் பிரச்சனையான உடனே அதுக்கப்புறம் பிடிச்சி அவரோட தாய்மாமா ஏடிஎம்கேல இருக்கான்ட்டு நீங்கள் அதை புரட்ட பார்க்குறீங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் ஜாலியாக, அது மட்டும் இல்லைங்க, நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் 4/8 நெல்லை செய்தியாளர் திரு தினகரன் அவர்கள், அந்த பையன்தான் அந்த பல்வீர் சிங்கோட இஷ்யூவை வெளி உலகுக்கு கொண்டு வந்தது அந்த செய்தியாளர். அந்த செய்தியாளர் வந்து நேற்று இந்த முதல்வரை வரவேற்க வழிநெடுகும் பெண்கள் நின்றிருந்தார்கள். அவர் போய் அங்கே இந்த அவர் எடுத்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, வேனில் கூட்டின்னு வராங்க. அந்த வேனில் இருந்து அந்த பாட்டிங்களால் இறங்க முடியல, கொஞ்சம் உயரமாக இருக்கு. நான் பார்த்தேன். அதை போட்டிருந்தாரு. அதில் போய் ஒரு வயதான பெண்மணிட்டு கேட்குறாரு, எவ்வளோமா கொடுத்தாங்கன்னா 200 எனக்கு என்ன வருத்தம்னா, இங்கே சமூக வலைதளத்தில் எழுதுகிற ஊப்பிக்கும் 200 கொடுக்குறீங்க, அந்த பாட்டிக்கு 200 கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டும் நிறைய சம்பாதிக்கிறீங்க, கொஞ்சமாவது ஏற்றி கொடுக்கக்கூடாது, அவங்க 200 தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு போட்டாங்கன்னா ஒன்றுமே கொடுக்கலையா காலையில் இருந்து இந்த பாட்டி சொல்லுது. கொடுப்பாங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மான்றாரு. அதை ஒரு புறம் வைத்து விட்டு எவ்வளோ பாட்டி தராங்க? 200 சாப்பாடு எதுவும் கொடுத்தாங்களா? ஒன்றும் கொடுக்கலையா? சரி, சாப்பிட்டீங்களா? ஊரில் சாப்பிட்டு வந்தீங்களோ? சரி, அடுத்த வீடியோவில் சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்க. இவர் பாட்டுக்கு போய் நல்லா இருக்கீங்களா, புதுமை பெண் திட்டம் தெரியுமா, மகளிர் உரிமை தொகை தெரியுமா, அப்புறம் நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் சேரலையா, இவர் ஸ்கீம் ஒரு 5-6 ஸ்கீம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? போனோடனே டயலாக்னு சொல்லுவாங்கள்ல, சார் ஸ்டார்ட் டயலாக்னு சொன்னோடனே வரிசையாக ஒரு ஸ்கீம் எல்லாம் சொல்கிறாரு. அதில் அந்த பிள்ளைக்கு வந்து இந்த புதுமை பெண்ணுன்னு சொன்னோன்னே ஸ்கூல் பிள்ளை தானே, கல்லூரிக்கு மாணவிகளுக்கு தானே இது தர்றாங்க, அது முழுகிது திருத்துருன்னு. இவர் பதிலுக்கு வெயிட் பண்ணுறதே இல்லை, இவர் பாட்டுக்கு அடுத்தது உரிமை தொகை போயிட்டாரு. அந்த குடும்பம் இது 1000 ரூபாய் இது மகளிர் உரிமை தொகை. ஆமா, இல்லம் தேடி மருத்துவம், அந்த வீடு தேடி மருத்துவம், அது மாத்திரை கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. புதுமை பெண் என்ன? புதுமை பெண்ணா? பள்ளிக்கூடத்தில் ஆமா, பள்ளிக்கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாங்க. இவரை ஏமாத்திக்கிறது இல்லாமல் தமிழகம் முழுக்க நாசமாகி கொண்டு இருக்குது. நான் தொடர்ந்து முதல்வருக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் இந்த மாதிரி நடக்குதே, அதுவும் முக்கிய எதிர்க்கட்சி தினந்தோறும் காலையில் 2, மதியம் 2, மாலை 2ன்னு அறிக்கைகளை வெளியிட்டு நமது ஆட்சியின் சட்டம் ஒழுங்கை பற்றி இப்படி குறை சொல்லி கொண்டிருக்கிறார்களேன்னா கோபம் வரணுமா வேண்டாமா ஒரு முதல்வருக்கு? அவர் பொய்யா சொல்லல. இப்படி ஒரு லாண்ட் ஆர்டர் சம்மந்தமாக இப்படி தொடர்ந்து சார்ஜ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி பரவுகிறதுன்னா அச்சம் ஏற்படும். புரியுதுங்களா? இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெயலலிதா இருந்தால் இப்படி நடக்குமா, எடப்பாடி ஆட்சி எவ்வளவோ மேல் என்ற பேச்சு எழுந்து விட்டது. அப்படி இருக்கும்போது இப்படி தொடர்ந்து காவல்துறையின் நடத்தை காரணமாக நமது ஆட்சிக்கு இப்படி அவப்பெயர் நடந்து கொண்டு இருக்கிறதே, இது என்ன ஆச்சு, இதை சரி பண்ணணும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கிட்ட போய் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணுறது? அங்கே போய் பேசுகிறாரு, நெல்லை அல்வா உலக பிரசித்தம், அதை விட மத்திய அரசு மாநிலங்களுக்கு கிண்டித்தரும் அல்வா பிரசித்தம்ன்ட்டு பேசிட்டுருக்கிறார். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்களே ஒரு கனவுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு. உங்களுக்கு கோபம் அச்சம் வர வேணாமா? என்ன ஒரு லாண்ட் ஆர்டர் வந்து என்றைக்குமே போய் ஆட்சியை முட்டு சந்தில் நிறுத்தினோம். அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரிசையாக வருது பாருங்கள். ஸோ இது பர்செப்ஷன் தான். ஸோ இந்த ஆட்சியில் போலீஸ் கண்ட்ரோல் இல்லை, போலீஸ் ஒழுங்காக வேலை செய்யலைன்ற எண்ணம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க இந்த ஆட்சியை. இது தெரியாமல் இவர் பாட்டுக்கு மகிழ்ச்சியாக அங்கே அந்த மக்களோட, அந்த சின்ன பிள்ளைங்களோட அது ஷூட்டிங்னு சொல்லிட்டா போதும், கூலிங் கிளாஸை போட்டுக்கிறாரு, கிளம்பிடுறாரு, போயிட்டு ரைட்டு இந்த 4 ஸ்கீம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இப்படி பேசிகிட்டு இருக்காரு. உள்ளபடி எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஒரு சிஎமோட வேலையாங்க அல்வா கடைக்கு போய் சாப்பிட்றது. சொல்லுங்கள் சார். இந்த கேள்வி என்னால் கேட்காம இருக்க முடியல. இப்போது கலைஞர் அவர்கள் இருக்கிறாரு, அங்கே போகிறாரு, அவருக்கு இது மாதிரி அல்வா சாப்பிட்ணுன்னு ஆசை வருது. அவங்க மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் பிரியமான உணவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க எப்படி சார் இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? அல்வா கடைக்காரனா வீட்டுக்கு வர வச்சப்பார். ஆமாம், சில ஜெயலலிதாவும் அதை பண்ணுவாங்க. சில ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன தான் சுகர் இருந்தாலும் டேபிளில் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, நிறுத்த மாட்டாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அவங்க என்ன வேணுமோ வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க.
அவர் கருணாநிதி அவருக்கும் அப்படி தான். யாராச்சும் ஒரு முக்கியமான ஆட்கள் சந்திக்கணும் அப்படின்னா அதை வந்து செய்தியாக்கி நான் அவரை சந்தித்தேன், இருட்டுக்கடை அல்வா திருநெல்வேலியில் வந்து என்னை சந்திச்சார், அவர் கொடுத்த இனிப்பை நான் சுவைத்து மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். இங்கே ராஜாமா நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சர் விளம்பர மாடலா ஆய்வு நடத்த தானே போகிறீங்க? ஸோ இப்போ விளம்பர மாடலா அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் அவர்கள் கூட போய் இந்த ஹேர் கட் பண்ணுற கடையில் அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்படி தெரியும்? 96 நடந்தது அந்த சம்பவம் சொல்கிறேன். 96 கலைஞர் சிஎம் ஆயிட்டாரு, 96 தான் சிஎம் ஆயிட்டாரு. ஆன உடனே ஜெமினி பக்கத்தில் இப்போவும் அந்த கடை இருக்குது, ரமேஷ் சலூன்னு ஒரு கடை. அந்த கடையை போய் திறந்து வைக்கிறார் இவர் கலைஞர். ஜெயலலிதா இது ஏன் இதெல்லாம் செய்தி ஆகுதுன்னா, ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரில் பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன ஒரு முதல்வருக்கு வேலை சலூன் கடையை திறந்து வைக்கிறதா அப்படின்னு. கலைஞர் ஆம், அதுதான் என் முதல் வேலை. சமூகத்திலே, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே, முடித்திருத்தும் சமூகத்தில் பிறந்த ஒருவர் ஒரு கடையை திறக்கிறார் என்றால் அதை திறந்து வைப்பதை விட முதல்வருக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும்? இது நல்லா இருக்கு. ஆனால் ஜெயலலிதா அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க பாருங்க, உன் வேலையை அது. அதுக்கப்புறம் எங்கேயும் போல கலைஞர் நிறுத்திட்டார். 96 இது அவர் கலைஞர் ஸ்டேட்மெண்ட்டு. எனக்கு இப்போ சின்ன வயசில் இதை கேட்கும்போது இதாக இருந்துச்சு, அந்த அம்மா அப்படி ஒன்று சொல்லுது, அப்படியே திருப்புறாரு போகிறேன் இதை, அப்படி எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறேன் என்ன போய் அல்வா திங்கிறது உங்களுக்கு வேலையா? அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம போய் ஒரு 1/2 கிலோ வாங்கி போனால் முடிஞ்சு போச்சு. அதான் கேனர் கூடவே சுற்றுனுக்கிறாரு. அப்புறம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அவர் தான் பொறுப்பு அந்த மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ஆவுடையமே பக்கத்தில் நிற்கிறாரு. அதெல்லாம் விட என்ன உங்கள் ஆட்சியில் என்ன அதிகாரிகள் என்ன இந்த வேலை தானே செஞ்சுருக்காங்க. அந்த எஸ்பியை கூட்டு போய் ஒரு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு சொன்னால் போய் வாங்கிட்டு வர போகிறாரு, கலெக்டர் சொன்னால் வாங்கிட்டு வர போகிறாரு. நீங்களே போய் அங்கே எத்தனை கேமரா இருந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தா எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த பிஆர் வேலையை செய்யலாமா? அந்த நமக்கு நம்ம சொன்னேன்ல, காலையில் 6 மணிக்கு டிஷர்ட்டு, சிவப்பு கலர் டிஷர்ட்டு, கருப்பு கலர் பேண்ட்டு போட்டுக்கிட்டு மசாலா வடை தின்னுட்டு அப்போது இது வந்தது. அப்போ கேம்பெயின் மோடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களே இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் பார்த்தீங்கல்ல. இந்த பிஜேபி 2014 தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாய் பே சர்ச்சான்னு டீ கடையில் விவாதம் இப்படிலாம் ஆரம்பித்தாங்க. ராகுலும் போய் என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும். அது கேம்பெயின் மோடில் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அல்வா கடைக்கு போய் விளம்பரம் தேடி தரதாங்க உங்கள் வேலை. என்னங்க முதல்வர் ஒரு கோபம் வர வேணாமா? இவ்வளோ கெட்ட பேர். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்வீட்டு போடுற எடப்பாடி ஒரு நாளைக்கு இத்தனை குறை சொல்லி ட்வீட்டு போட்டுட்டு இருக்காரு. என்னையா பண்ணிட்டீங்க? எனக்கு இப்படி கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்களே, குறைந்தபட்சம் கோவம் வர வேணாம்? சார் ட்விட்டு தாண்டி சார் இப்போ உளவுத்துறை வந்து டெய்லி ஒரு நாள் முடியும் போது இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ முதலமைச்சராக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அன்றைக்கி நைட் பார்ப்பாங்க. ஸோ நைட் பார்த்தா சம்டைம்ஸ் அது பெரிய சிக்கலை தரலாம் தூங்கும்போது அப்படின்றதுனால, இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் அவங்களுடைய அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டிஆர் போகுமா, டெய்லி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை 2 உளவுத்துறை அறிக்கைகள் போகும். ஒன்று நார்மலானது, இங்கே போராட்டம் நடத்துனாங்க, இங்கே இந்த கைது, இது போன்ற விவகாரங்கள் நிறைய இருக்கும், பேஜஸ். அது டாப் சீக்ரெட்டான விவகாரங்கள் 2 ஷீட் இருக்கும், 1 ஷீட் இருக்கும். அது ப்ரௌன் கலரோ ஏதோ ஒரு க்ரீன் கலரோ ஏதோ ஒரு கவரில் போடுவாங்க. இதை சீஃப் மினிஸ்டர் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த அல்வா கடை வியாபாரி திரு செந்தில்வேலன் அவர்கள் மற்றும் நான் இந்த 6 பேர் கொண்ட குழு தான் இந்த அரசை கட்டுப்படுத்துதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருந்தேன், நேற்றோ முந்தா நாளோ நீங்கள் கேட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி விடுற அறிக்கைக்கு மட்டும் ஏன் டிஎம்கே ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அதை மட்டும்தான் சிஎம் கிட்ட சொல்கிறாங்க. அது 2 கோணத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று ஸ்ட்ராட்டஜி, ஏடிஎம்கே தவிர நாங்கள் யாரும் பெரிய கட்சியாக மதிக்கிறது இல்லைன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, இவர்கள் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டை மற்ற கட்சியினர் வைத்தாலும் அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதில்லை. எனக்கு கிடைத்த தகவலின்படி உளவுத்துறை அறிக்கைகளை படிப்பதே துணை முதல்வர் தினேஷ் தான். துணை முதல்வர் உதயநிதி சார். தினேஷ் தான் ஏங்க தினேஷ் உதயநிதி நேற்று துணை முதல்வர். டார்க் இது டார்க் காமெடி அவங்களுக்கு புரியல. அவர் நேற்று தான் ஆனார். இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே துணை முதல்வர் தினேஷ் தான். துணை முதல்வர் ஆயிட்டாரு உதயநிதி அவர்கள். ஸோ அவர் தானே படிக்கணும். இப்போ வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு இன்சார்ஜ் வயசாயிடுச்சு, மற்ற அமைச்சர்கள் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆர்டர் போட்டு. இப்போ ஸ்டாலின் அவரோட மகன் ஸ்டாலின் சொன்னால் கொடுக்க மாட்டாங்களா? உதயநிதி கொடுப்பாங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக ப்ரோட்டோகால் இருக்குது. தினேஷ்க்கு ஏன் ஆக்சஸ் இருக்குன்னா, தினேஷ் தான் முதல்வரோட டெசிக்னேட்டட் டெபுட்டி செக்ரட்டரி டு தி சீஃப் மினிஸ்டர்னு அவருக்கு அஃபிஷியலாக போஸ்ட் இருக்குது. அது நியமன பதவி, அரசு பதவியில் இருக்கார் அவர். அரசு நியமன பதவி. அவர் அரசு அதிகாரி. இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு சொத்து குவிப்பு வழக்க போடலாம். என்னால் 5 ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வந்துடுவார் அவர். சண்முகநாதன் பொறுத்து தெரியுங்களா கலைஞருக்கு? எப்பப்பெல்லாம் திமுக அரசாங்கம் வருது அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிடுவார். அரசு போனோடனே ரெசைன் பண்ணி போயிடுவார். இப்போ தினேஷ் அஃபிஷியல். ஸோ திரு உதயநிதி அவர்களும் பார்க்கலாம், ஆர்டர் பண்ணதுக்கு
தினேஷ் இந்த துணை முதல்வர் நீங்கள் ஏன் வந்து இவரை துணை முதல்வர்னு சொல்லாமல் அவரை சொல்கிறேன்னா, துணை முதல்வர் முதல்வருக்கு துணையாக இருக்க வேண்டும். டெய்லி சாயங்காலம் எழுந்து என்ன நடக்குது என்று பார்ப்பவர் துணையாக இருக்க முடியாது. முதல்வருடனே எப்போதும் இருப்பவர் தானே துணை முதல்வர். அப்போ தினேஷ் தானே. வந்த தகவல் என்னென்னா, முக்கியமான விஷயங்களை அந்த டாப் சீக்ரெட் கவர்னு சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட்டு இவங்க இன்க்ளூட் பண்ணுறதில்ல. நாளைக்கு ஏன் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உளவுத்துறை அறிக்கையில் ரிப்போர்ட்டாக போடலைன்னு கேட்கக்கூடாதுல்ல. அதுக்காக இந்த நிறைய விஷயங்கள் ஒரு 10 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கவர் போகும்னு சொன்னால் அதில் சேர்த்துறது. கேட்டால் தான் இதில் சேர்த்துருக்கோமேன்ட். ஆனால் இந்த டாப் சீக்ரெட் கவரில் இருக்க வேண்டிய விஷயங்களை இவர்கள் அதில் சேர்ப்பதே இல்லை. முதல்வரின் காதுகளுக்கு என்ன செல்ல வேண்டும் என்பதை இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஸோ சிக்கலாகக்கூடிய சம்பவங்கள் எதுவும் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை ஆரம்பத்துலேருந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஊதி பெருசாகிற வரைக்கும் நடவடிக்கை இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? அது வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து இந்த திமுக கொடி போட்டிருக்கிறது என்ன லைசன்ஸா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கணும். அப்போ தான் நடவடிக்கைன்றது நடக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் கவர்மெண்ட் இப்படி செயல்படக்கூடாது. அந்த உளவுத்துறைக்கு அந்த தகவல் வந்த உடனே சிஎம் நாலேஜுக்கு கொண்டு போய் டக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். கள்ளச்சாராயத்தில் ஒருத்தன் அங்கே சாவுறான், சிஎம் நாலேஜுக்கு கொண்டு போய் தான் சிஎம் வந்து டக்குன்னு என்ன ஆகுதுன்னு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணு, கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணு சொல்லியிருப்பாங்க. இவங்க முதல்வர் நாலேஜுக்கு அதை கொண்டு போகாமல் அது கள்ளச்சாராய சாவே அல்ல அப்படின்னு கலெக்டரை விட்டு பேட்டி கொடுக்க வச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த சாவுக்கு போகிறது அதே சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு 66 பேர் சாகுறான். லியோ சொன்ன அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்க இந்த காலையிலையோ மாலையிலையோ அந்த அறிக்கை பார்ப்பாங்கன்னு. 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் முதல்வரை எழுப்பலாம். அவர் தான் இந்த மாநிலத்தில் நடப்பவை அத்தனைக்கும் பொறுப்பு. விடியற் காத்தால 2 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு இடத்துல வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா காலையில் எந்திரிக்கிட்டுப்பா, சிஎம்லாம் வெயிட் பண்ணிருக்கூடாது, எழுப்பணும். 24 ஹவர்ஸ் கண்ட்ரோல் ரூமு வீட்டில் இருக்கும், சிஎம் வீட்டில் இருக்கும். சிஎம் எங்கே அஃபிஷியல் இருக்கோ இருக்கும். செக்ரட்டரியேட்டில் பப்ளிக் எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ரவுண்டிக்கலாக கண்ட்ரோலில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் டியூட்டியில் இருப்பார். இன்னொன்று போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இரவு முழுக்க தானே இயங்குது, உளவுத்துறை இரவு முழுக்க தானே இயங்கும். எப்போ வேணாலும் எழுப்பணும். ஒரு கவலையே படுவதில்லை. இவங்க தான் சொல்கிறதே இல்லையே. அப்போ போய் அந்த சின்ன குழந்தைகிட்ட, பள்ளி குழந்தைகளிடம் சென்று, பள்ளி மாணவர்களிடம், சிறுமிகளிடம் சென்று இந்த ஆட்சி திரும்ப வரணுமா, ஐயா உங்கள் ஆட்சி தான் திரும்பி வரணும்னு அவங்க சொன்னோன்னே இதை உள்ளபடியே நம்புகிறார். அவர் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தானே. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இவர் யூடியூப் பார்க்க மாட்டார், நம்ம சேனல் பார்த்தாலே போதும். நம்ம சேனலையும் தினமலரையும் ரெகுலராக பார்த்தாங்கன்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னு சிஎம்க்கு தெரிஞ்சிடும். முரசொலியை கூட பார்க்குறது இல்லைங்க இவர். உங்களுக்கு செய்தித்தாளை பார்க்குறதில்ல, தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கணும். இவருக்கு பிடிச்ச சன் நியூஸை பார்ப்பார். ஓகே, நாட்டில் இன்றைக்கி பெரியார் தான் பிரச்சனைன்ட்டு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு நினச்சிப்பார். சரி, மற்ற சேனல்ஸ் எதையாவது பார்த்தா கூட இவ்வளோ அருமையாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் நினைப்பார். எப்படி நியூஸ் அவர் காதுக்கு போகும் சொல்லுங்கள். நீங்கள் உளவுத்துறை அறிக்கையே ஒரு நல்ல, நீங்கள் சொன்னது நல்லது, அதான் அவர் பார்க்குறதே இல்லையே. தினேஷில் பார்த்துட்டு அனுப்புகிறாரு. அப்போ எப்படி தெரியும் அவருக்கு செய்தி? சொல்லுங்கள். யார் அவருக்கு போய் சொல்லுவா? ஏதாவது ஒரு சேனல் சொல்லுங்கள். யார் சொல்ல முடியும்? அவங்க குடும்பத்தை சொல்ல முடியுமா? நீ சொல்லுப்பா. எப்படி அவருக்கு எப்படி நியூஸ் அவருக்கு கன்சியூம் ஆகும்? ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. பப்ளிக் பர்செப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்படி நடந்துகிட்டு இருக்குது. இது யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லணும் அவருக்கு, சார் சரியில்லை, ரொம்ப கெட்ட பேர் ஆகிட்டு இருக்கு, யாராவது ஒருத்தர் சொல்லணும்.